அப்பா, நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே அம்மா செத்துட்டாங்க இல்லையா? அன்னிலிருந்து இந்த நிமிஷம் வரை நம்ம குடும்பத்துக்கு என்ன ஒரு மூத்த மகனை நினைச்சு நடத்துனீங்களே தவிர மூத்த மகளா நீங்க நினைச்சு கூட பார்த்ததா எனக்கு தெரியலப்பா. ஏன்பா, நான் நினைக்கிறேன் ஒருவேளை அம்மா உயிரோடு இருந்தாங்கன்னா என்னையும் பெண்ணா நினைச்சிருப்பாங்க இல்லையா? பெண்ணுக்குத்தானே தெரியும் பெண்ணுள்ளம், பெண்ணுக்குத்தானே புரியும் பெண்ணுள்ளத்துல தலையெடுக்கிற கோடான கோடி ஆசைகள். அதிலேயும் பெத்த தாய் ஒருத்திதானே ஆசைப்படுவா தன் மகளும் ஒருவனுக்கு தாரமாய் பல குழந்தைகளுக்கு தாயாகணும்னு. விடுங்கப்பா, இனி அதை பத்தி என்ன. எனக்கு அதெல்லாம் இல்லப்பா. இப்படி என்னை பத்தி நான் ஒரு நிமிஷம் கூட நினைச்சு பார்க்காம இந்த பிள்ளைகளுக்காக என் காலம் எல்லாம் நான் எவ்வளவு உழைச்சு உங்களுக்கு தெரியுமாப்பா, அதுங்களை நான் எப்படி எப்படி எல்லாம் வளர்த்து அதுக்காக என்னை ஒரு கறந்த மாடா நினைச்சு மதிப்பு கொடுக்காம கருவேப்பிலையா நினைச்சு தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டாங்களேப்பா. இதெல்லாம் நியாயம்னு நினைக்கிறீங்களா? என்னைக்காவது இந்த கேள்வியை நீ கேட்பேன் எந்த நிமிஷத்துல நான் எதிர்பார்த்துட்டு தாமா இருந்தேன். உன் மனசுல இந்த எண்ணம் இருந்து எப்படி உன்னை தொல்லைப்படுத்திச்சோ அப்படியே என் மனசுல ஒரு எண்ணம் இருந்துட்டு என்ன சித்திரவதை செய்துகிட்டு இருக்கம்மா. அதை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். சொன்னியம்மா, தாய் ஒருத்திதான் தன் மகளை பத்தி புரிஞ்சுக்குவாங்க. அப்போ தகப்பனான நான் உன் ஆசைகளை புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். அம்மா, எதுக்காக உன் கல்யாணத்தை தள்ளி போட்டுட்டே வந்து உன் தம்பிய பொறுப்பில்லாத பிள்ளையாகவும் உன் தங்கச்சிய உலக கஷ்டம் தெரியாத பொண்ணாகவும் வளர்த்துட்டியே அம்மா. அன்னைக்கு நீ ஒருத்தி தானேம்மா பாடுபட்டு பணத்தை கொண்டு வந்துட்டு இருந்த. முதல்ல நீயே இந்த வீட்டை விட்டு போயிட்டா அப்புறம் அந்த 2 பிள்ளைகளும் ஒண்ணுமே இல்லாம போயிடுமே. அதுகளுக்கு ஒரு நல்லதே பண்ணிட்டு அப்புறம் உன் கல்யாணத்தை நடத்தலாம்னு நினைச்சேம்மா. என் கணக்கு தவறி போச்சம்மா. நான் போட்ட கணக்கெல்லாம் தப்பா போயிடுச்சம்மா. என்னம்மா பாக்குற? இத்தனை நாளும் என் உள்ளத்தை புரிஞ்சுக்காம இருந்த நீ இப்ப நான் சொல்றது கேட்டாவது என்ன புரிஞ்சுக்கம்மா. வந்த 3 மாப்பிள்ளைகளையும் வேண்டாம்னு சொன்னேன். எதுக்கா அம்மா? முதல்ல வந்தது யாரு? பள்ளிக்கூடம் மேனேஜர். அவன் என்னம்மா கேட்டான்? தனக்கு ஒரு மனைவி வேணும்னா கேட்டான். இல்லம்மா, வயசான காலத்துல தன் தாய்க்கு பணிவிட செய்ய ஒரு மருமக வேணும்னு கேட்டாம்மா. அம்மா, காலமெல்லாம் நோயாளியா இருக்கு, எனக்கு பணிவிட செய்யறது போதாதுன்னு போற இடத்துலயும் ஒரு நோயாளி வச்சுட்டு அவதி பண்ணம்மா. அதுக்காக அவனை வேண்டாம்னு சொன்னேன். 2ஆவதா வந்தவனுக்கு உத்தியோகம் இல்லைன்னு அவங்க அப்பனே சொன்னான். நான் என்ன பயந்தேன், ஒருவேளை உத்தியோகம் கிடைக்காமலே போயிட்டாலும் இல்ல கிடைச்சாலும் அதை பார்க்க முடியாத சோம்பேறி பயலா இருந்துட்டாலும் பிறந்த இடத்துலயோ உழைச்சு போட்ட நீ போற இடத்துலயோ உழைச்சு போட வேண்டியதா இருக்குமேன்னு பயந்துதான் அவனே வேண்டாம்னு சொன்னேன். அடுத்தாப்புல உன் தங்கச்சியை பத்தி அவன் தான் என்கிட்ட கேட்டான். அம்மா, நல்ல கவனி, நான் என்ன சொன்னேன்? யோசிக்கிறேன்னு தான் சொன்னேன். ஆனா நீ என்கிட்ட என்ன சொன்ன? அப்பா, கடனோட கடனை வாங்கி ஒரு கன்னி கடனை தீர்த்திடுங்க என்னை வற்புறுத்தின இல்லையாமா? அதுக்காக உன் மேல நான் பழி போடல. எவ்வளவு சீக்கிரம் இந்த 2 பிள்ளைகளுக்கும் ஒரு வழி பிறக்குதோ அவ்வளவு சீக்கிரமா உன் கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு நினைச்சுதான் மாப்பிள்ளைக்கு வேலை இருக்கோ இல்லையோ தொலைட்டும்னு அந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன்மா. 3ஆவதா வந்தவன் 3 பிள்ளைகளுக்கு தகப்பேன் 2ஆம் தாரம்னு சொன்னான். அட கடவுளே, இவ்வளவு காலம் பொறுத்திருந்து 2ஆம் தாரமா, அதையும் 3 பிள்ளைகளுக்கு தகப்பனக்கா உன்னை கொண்டு போய் கொடுக்கிறது. கொஞ்சம் பொறுத்திருப்போமே, ஒரு சரியான மாப்பிள்ளை கிடைச்சிடுவான்னு நினைச்சேன். நான் பொறுத்திருந்தேம்மா.
காலம் பொறுத்துக்கலையே நான் என்னம்மா பண்ணுவேன்? அம்மா இப்பவாவது என்ன புரிஞ்சுக்கிட்டியா? என் உள்ளத்தை புரிஞ்சுக்கிட்டியா அம்மா? என்னம்மா சிரிக்கிற? இல்லப்பா, யார் யாரையோ நாம தப்பா நினைச்சிடுறோம். அவங்க கிட்ட மனவிட்டு கொஞ்ச நேரம் பேசி பார்த்தா அவங்க பக்கம் கொஞ்சமாவது நியாயம் இருக்கத்தான் செய்யுது. நீங்க தூங்குங்கப்பா, தூங்குங்க. அப்பா, ஏதோ கேட்கணும்னு தோணுச்சு, பைத்தியக்காரத்தனமா கேட்டுட்டேன். இதை பெருசா எடுத்துக்கிட்டு நீங்க வருத்தப்படாதீங்க. நீங்க தூங்குங்கப்பா, தூங்குங்க. சிட்டி பாபு செய்யும் பூ என்ன பூ? தப்பு. நீ சொல்றதுதான் தப்பு. இன்னொரு தடவை சொல்றேன். சிட்டி பாபு செய்யும் பூ என்ன பூ? குறும்பு. அவன் வெட்டி தின்னு துப்புறது என்ன பூ? கரும்பு. வாணியிடம் இல்லாதது என்ன பூ? படிப்பு. இது வாய் திறந்தால் உதிரும் பூ என்ன பூ? சிரிப்பு. பூ பூவா பூத்திருக்கு பூமியிலே 1000 பூ. பூவிலே சிறந்த பூ என்ன பூ? அன்பு. கண்ணம்மா, எழுந்திருக்க வேண்டாமா? உட்காரு, பரவாயில்ல. நிக்க முடியுங்க. கண்ணம்மா, என்ன கண்ணம்மா இது? உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன், உனக்கு எந்த சமயத்துல என்ன உதவி வேணும்னாலும் தயங்காம எங்கிட்ட வந்து கேட்கலாம். இன்ன வியாதி வந்திருக்குன்னு உன்னால எங்கிட்ட வந்து சொல்ல முடியாத போனாலும் வேற யாருகிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பியிருக்கலாமே. ஐயோ, இப்ப நீ இருக்கிற நிலைமையை பத்தி என் குழந்தைகள் வந்து சொல்லித்தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உடனே ஓடி வந்தேன். என்ன கண்ணம்மா, ஏன் என்கிட்ட சொல்லல? நீ சொல்லலான்னு தோணுச்சு, புறப்பட்டும் வந்தேன். வழியில திடீர்னு என்னமோ தோணுச்சு, திரும்பி வந்துட்டேன். ஏது? உங்ககிட்ட சொன்னா உடனே என்ன ஆஸ்பத்திரியில சேர்ப்பீங்க, தாராளமா செலவு பண்ணுவீங்க. ஒருவேளை என் வியாதி குணமானாலும் ஆகலாம். எதுக்காக குணப்படுத்திக்கணும்? குணமாகத்தானே வேணும். பிரயோஜனம் என்ன கண்ணம்மா, என்ன உளர்ற? இத பாருங்க, பெண்ணுக்கு, அதுலயும் கல்யாணம் ஆகாத பெண்ணுக்கு தீர்க்க முடியாத பெரிய வியாதி வயசு ஏறி போறதுதானே. ஏற்கனவே நான் ஒரு ஏழை, கல்யாண வயசு தாண்டினவா. இந்த லட்சணத்துல பெரிய பயங்கர வியாதி வேறு. இதுக்கு மேல யார் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க வாழ்க்கையில எனக்கு புரியுதுங்களா? கண்ணம்மா, உன் சரீரத்துல ஏற்பட்ட பலகீனத்தை ஒட்டி உன் எண்ணங்கள்லயும் பலகீனம் ஏற்பட்டுடுச்சு. அதனாலதான் நீ இப்படி பைத்தியக்காரத்தனமான கற்பனைகள் எல்லாம் செய்துகிட்டு உன்னை நீயே அழிச்சுக்கிட்டு இருக்க. கண்ணம்மா, மனிதனுடைய கடைசி மூச்சு நிக்கிறப்ப கூட அவருக்கு நிம்மதி அடைய சந்தர்ப்பம் உண்டு. உண்டு. அந்த கடைசி மூச்சு எப்ப நிக்குங்கிறதானே இப்ப இருக்கிற நிலைமை. கண்ணம்மா, கண்ணம்மா, உட்காரு கண்ணம்மா, உட்காரு. ஒரு நிமிஷம் இருங்க. என்னது? அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொன்னேனே, என்ன? கடனா வாங்கின 1000 ரூபாய். அதுக்கு என்ன இப்போ? இல்ல, என்னால கொடுக்க முடியாத நிலைமை வரும்போது அதை விட்டு கொடுத்துருங்கன்னு நானே உங்ககிட்ட கேட்பேன்னு சொல்லியிருந்தேனே. ஆமா, இப்போ கேக்குறேன். இனிமே என்னால அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியாது. அது நீங்க தர்மமா நினைச்சுக்கணும். மத்தபடி கொடுக்க வேண்டியவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டேன். உங்க ஒருத்தருக்குத்தான் நான் கடன்காரியா போயிட்டேன்.
20,000 ரூபாய் விலை. 1000 ரூபாய் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக வச்சுக்கிட்டு பாக்கி 19,000 ரூபாய் இப்பவே கொடுத்துடலான்னு கையோட பணத்தை எடுத்துட்டு வந்திருக்காங்க. மற்றபடி பாண்டு பத்திரம்லாம் வாங்கி எழுதி முடிச்சு நானும் கமலாவும் கையெழுத்து போட்டோம். நீ மட்டும் ஒரு சின்ன கையெழுத்து போட்டேன்னா பணத்தை இப்பவே வாங்கிடலாம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டேன்னா, நாளைக்கே நாள் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால நாளைக்கே அவங்க கூடி வந்துடலாம்னு நினைக்கிறாங்க. ஆமா, பணத்தை இன்னைக்கே கொடுத்துறாங்கல்ல, அப்ப நாம இன்னைக்கே காலி பண்ணி கொடுக்குறதான முறை. அப்ப நாம இருக்கிறதுக்கு இடம். அக்கா, பிரேமாவுக்கும் எனக்கும் ஒரு சின்ன இடத்த பாத்துட்டோம். உனக்கும் அப்பாவுக்கு தானே பாத்துக்கிட்டா போச்சு. பாத்துக்கிட்டா போச்சுன்னா அக்கா, இந்த நேரத்துல இப்படி பேசிட்டு இருந்தோம்னா நமக்குள்ள ஏதோ தகராறு நினைச்சு வந்திருக்கணும் சொல்லிக்காம போயிடுவான். நீ போடுக்கா கையெழுத்த. போடு போடு. தம்பி, வீட்டை விற்க வேண்டான்னு நான் எவ்வளவு சொன்னேன். ஆளை கொண்டு வந்து நிக்க வச்சுக்கிட்டு என்ன கையெழுத்து போடுன்னு சொல்றியே, இது நியாயமா? இதுக்கு ஏன் அப்படி அழுவுற? இந்த சொத்து போயிடுமேன்னா? இல்லடா இல்ல, சொத்தை விட மதிப்பு வச்சு நான் வளர்த்ததெல்லாம் சோடையா போயிடுச்சே, அதை நினைச்சுதான்டா நான் அழுதுகிட்டு இருக்கேன். இத பாருடா, அப்பா நல்லா இருந்தா என்ன அழிச்சுக்கிட்டு போயிடுவாரு. நான் நல்லா இருந்தா அப்பாவை அழிச்சுக்கிட்டு நான் வெளியே போயிடுவேன். நாங்க 2 பேர் இப்போவோ அப்போன்னு இருக்கும்போது நீ வீட்டை விற்க வேண்டாம் ராஜா. அக்கா, மனுஷாளுக்கு எப்ப உயிர் போகணும் எவனாலையும் சொல்ல முடியாது. இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே இந்த ஓட்ட வீட்டுக்கு 20,000 ரூபாய் கொடுக்க எந்த குருட்டு பையனும் சம்மதிக்க மாட்டான். இப்ப நீ கையெழுத்து போட போறியா இல்லையா? அப்பா, இன்னைக்கே எங்களை வெளியே போ சொல்றியா? திரும்ப திரும்ப அதே கையெழுத்து தான் என்ன அர்த்தம்? அதுதான், வெளியே போய் தான் தீரணும். போடு கையெழுத்த. ஏண்டா கையெழுத்தா கேக்குறேன்? நீ கை குழந்தையடா. அம்மா சாகும்போது உன்னை தூக்கி என் கையில போட்டாங்க. என் கையில ஏந்தினபடியே உனக்கு கை வளருமா கால் வளருமான்னு பார்த்துக்கிட்டே இருந்தவடா நான். விவரம் தெரியாத பருவத்திலே நீ வெளியில விளையாடும் போது உன் மேல வேல் பட்டா என் நெஞ்சத்தில வேல் பெட்டதா நினைச்சு துடிச்சவடா. அப்படியெல்லாம் துடிச்சு எப்படி எப்படியோ பாடுபட்டு உங்களெல்லாம் வளர்த்து ரத்தம் கக்கி இன்னைக்கு மூலையில விழுந்து கிடக்கிற இந்த நிலையில என்னையும் பாதி பணமா கிடக்கிற பெத்த அப்பனி வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றியே. தம்பி, நீ கேக்குற கையெழுத்து வீட்டை விக்கிறதுக்காக இல்லடா. பிறந்த பாசமும் ரத்த பாசமும் உலகத்துல அத்து போச்சுங்கிறதுக்கு சாட்சி கையெழுத்து தாண்டா நீ கேக்குறே. அதுக்கு சாட்சிய நான் இருக்க மாட்டேன். எங்களுக்கு பின்னால உங்களுக்கு இந்த வீடு நிலைக்கிட்டுமேங்கிற தாய் உள்ளத்துல சொல்றேன்டா. இதுல நான் கையெழுத்து போட மாட்டேன். போடா. அம்மா அம்மா, ஏம்மா காலமெல்லாம் இந்த பிடாரிகளுக்காக பாடுபட்டு கிளச்சு போன நீ இந்த நிலைமையில ஏம்மா இதுகளோட பேசி இருக்கிற ஆவையும் போக்கிக்கிற? டேய், இங்க வாடா. உன் தங்கச்சி அழைச்சிட்டு எங்கிட்ட வாடா. வாடா வா. யாரடா வீட்டை விட்டு வெளியே போக சொல்ற? ஏன் பிஏ படிச்ச கொழுப்பா? நன்றி கேட்ட நாய யாரு கொடுத்த படிப்படாது? டேய், நீ படிச்ச ஒவ்வொரு எழுத்தும் அந்த பொண்ணுடைய ஒவ்வொரு சுட்டு ரத்தம்டா. தன்னை அழிச்சுக்கிட்டு தாய்க்கு தாயா இருந்து உங்களை தாளாட்டி வளர்த்தாடா. அந்த தாயை இந்த நிலைமையில வீட்டை விட்டு வெளியே போக சொல்றியே. டேய், நீ உருப்படியா? எங்க ஒப்புறான நீ உருப்பட மாட்டேடா. உதாரணத்துக்கு என்ன பாருடா, பக்கவாதம் வந்தது இல்ல. வந்த பக்கவாதம் இடது கை இடது காலம் அடிக்கிறக்கலாம். ஏன் வலது கையும் வலது காலம் போச்சு? டேய், ரத்தத்தை வேர்வையாக்கி உழைச்சு சோறு போட்ட பொண்ணு இல்லையா? செண்டாள பிள்ளைகளா உங்களை மனசுல வச்சுக்கிட்டு அந்த பொண்ணுக்கு வந்த மாப்பிள்ளைகள் எல்லாம் வேண்டாம் வேண்டாம் தடுத்தது இந்த வலது கை தான்டா. அதனாலதான் இந்த வலது கையில மட்டுமில்ல வலது பக்கமே ரத்த ஓட்டம் நின்னு போச்சுடா. அவளுக்கே இந்த வியாதி போட்டாலே உங்களுக்கு சோறு, அந்த பாவம் தான்டா. அதனால ஒண்ணு வரல. மாமா, என் சின்ன பவள வேற எதுனால சொல்லக்கூடாதுன்னு பார்த்தா பெருசா பேசிக்கிட்டே போறீங்களே. அடி சேர்ப்பான எதுனால சொல்லு. ஊர்ல போய் விசாரிச்சு பாருங்க. விசாரிக்க வேண்டாமா? இங்க இருந்துகிட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன். அந்த பொண்ணுக்கு வந்த பழி பத்தி தானே நீ சொல்ற. ஏன் வந்தது அந்த பழி? மூத்த பொண்ணு இல்ல, முறைப்படி முதல்ல அவளுக்கு தானே கல்யாணம் நடந்திருக்கணும். அதை விட்டுட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா பாரு, அந்த பாவத்தினாலதான் அந்த பொண்ணுக்கு அந்த பழி வந்தது. அந்த பொண்ணுக்கு முதல்ல கல்யாணம் ஆகி நீ வீட்டுல இருந்திருந்தா அந்த பழி உனக்கு வந்திருக்கும். பேசுறியா பிசாசே? உனக்கு வாழ்க்கை மட்டுமா கொடுத்தா? உனக்கு வர எந்த பழியும் இல்ல அவ சுமந்துக்கிட்டா. போங்க போங்க, இனி என் முகத்துல முழிக்காதீங்க.
போயிடுங்க. இல்ல கையில காட்சி விடுவேன். போங்க, போயிடுங்க. அடவாண்ண வெளியே தெரியாம வெக்கம் கடான வாழ்க்கை நடத்தினாங்க. அதை வெட்ட வெளிச்சமாக இந்த மாதிரி வேதி வந்துடுச்சு. இந்தப்பா அந்த பொண்ணும் இந்த அறைக்குள்ள தான் இருக்கிறாங்க, போய் அழைச்சிட்டு வாங்க. சார், அந்த அம்மாவை இந்த நிலையில இந்த கார்ல அழைச்சிட்டு போக முடியாது. அதுக்கு வேற கார் தான் வரணும். என்ன சொல்ற? போய் பாருங்க. களங்கமிலா வாழ்வு கொண்ட மதியே, கடலினும் பொறுமை கொண்ட நிதியே. பூ பூவா பூத்திருக்கு பூமியிலே 1000 பூ, பூவிலே சிறந்த பூ என்ன பூ?